வணக்கம். வீட்டிலேயே பிளெயின் கோவா வச்சுட்டு ரொம்ப சுலபமாக ஒரு கலாக்கந்த் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். ஒரு அடிக்கனமான பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட 400 கிராம் பிளெயின் கோவா சேர்த்துக்கிறேன். இது கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, சூடு ஏற ஏற உடஞ்சிடும். கொஞ்சம் கரண்டியால் நசுக்கி விட்டாலே உடஞ்சிடும். ஒரு 100 கிராம் குறைச்சலாகவே சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 100 கிராம் வரை சேர்க்கலாம் அந்த குவான்டிட்டிக்கு. மில்க் ஸ்வீட்ஸ்க்கு சர்க்கரை கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இது கட்டிலாம் விழாது. சூடு ஏற ஏற அந்த கோவாவில் இருக்க மாய்ஸ்சரில் அந்த சுகர் கரைஞ்சிடும். இது ஒரு 50 ml வரை பால் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றினா ஈஸியாக சர்க்கரையும் அந்த கோவாவும் கரைஞ்சி வந்துடும். ஆனால் ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லாம் ஒன்றா கலந்துடுச்சு. சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இதை கண்டினியூஸாக கிண்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். இது அடிப்பிடிக்காது. ஏற்கனவே கோவாலாம் ரெடியான கோவா தான். நெய் வேற விட்டுருக்கோம், அடிப்பிடிக்காது. நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டிகிட்டு இருக்கேன். அதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் வரை நெய் ஊற்றினேன். உங்களால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ண முடியும்னா 1 டேபிள் ஸ்பூன் வர நெய்யே இதுக்கு போதுமானதாக இருக்கும். எல்லாம் ஒன்றா கலந்து வருது. இது சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ஒரு கெஸ்ட் வரும்போது ஒரு ரிச்சாக ஒரு ஸ்வீட் கொடுக்கணுன்னாலோ இல்லை பூஜைக்கு பிரசாதம் வேணும்னாலோ டக்குன்னு பண்ணிடலாம். அதிகமான நேரம் இருக்கும், வேலை இருக்க நேரங்களில் கூட. நல்லா மணலாக வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுறேன். அந்த நல்ல திக்கடாயின்றதால அந்த ஹீட்லேயே இது ரெடி ஆகிடும். இதெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நெய் தடவின ட்ரேயில் மாற்றிட்டு பீஸ் போட்டு எடுத்துடலாம். இந்த ட்ரேக்கு மாற்றிட்டேன். ஒரு தின் ட்ரேயில் தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நல்லா வேணும்னா நல்ல திக் ட்ரேயில் எடுத்துகிட்டு இது மேலே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு மூடி ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணும். அப்படி வச்சிங்கன்னா மிடில் நல்ல ப்ரௌன் கலரில் நல்ல அஜ்மீர் கலாக்கந்த் மாதிரி கிடைக்கும். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பீசஸ் போட்டுடலாம். இதை நான் ஒரு 3/4 மணி நேரம் ஆற வச்சுட்டு எடுத்துட்டேன். நான் ஓப்பனில் வச்சு ஆற விட்டேன். அப்போவே மிடில் கொஞ்சம் கலர் ஆயிருக்கு. அந்த சூட்லேயே அது உள்ளுக்குள்ளே ப்ரௌன் கலர் வரணும். டோஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு திக்கு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு ட்ரேயை மூடிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு எடுத்தோன்னா நல்ல கலர் ரெடி ஆகும் மிடலில். எனக்கு இன்றைக்கி 8 நிமிஷம் தான் ஆயிருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணதால். அட்டகாசமான கலாக்கந்த் ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.